வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளாக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான கறி டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ஆப்டான ஒன்று, அருமையான சூப்பரான டேஸ்ட்டான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவரை அது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக கொதி வர அளவுக்கு கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 கிராம்பு, 2 பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும். இப்போ அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து இது நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதை இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். காலிஃப்ளவர் இதில் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். காய் வெந்த உடனே கம்மியாயிடும். அதனால தான் நான் இந்த பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி காலிஃப்ளவரை நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக விட்டால் போதும். காலிஃப்ளவர் 3/4 பதம் வெந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துருக்கப்பே அது கொஞ்சம் சாஃப்டாகிடும். ரொம்ப வெந்துச்சுன்னா குருமாவில் தனித்தனியாக பிரிஞ்சு நமக்கு காலிஃப்ளவர் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அது சூடானோடனே கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி அதில் 2-3 பீஸை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரொம்ப சின்ன சைஸை பெரிய வெங்காயம் எடுத்து அதை நீங்கள் 4 துண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டாலும் சரி. வெங்காயம் வதக்கிறதுக்கு கம்மியான அளவே போதும். அதனால் நான் சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து அதை நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வர்றப்ப நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துட்டுருக்கப்ப நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5-6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் 1 கப்பை இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொறுமையாக. இந்த வதங்கி வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு பிரட்டி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான மசாலாவே இது தாங்க. இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். எவ்வளோக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம்
நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நாம் அதை வந்து பேஸ்ட்டாக அடித்து எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அதுக்கான கிரேவிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் நமக்கு வந்து ஆயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு ஒரு 3/4 வேக்காடு நமக்கு வெந்து வந்திருக்கு. இதை பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம இதை வந்து பிரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக நமக்கு வேகக்கூடாது, ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்குறப்ப அது ரொம்ப வந்து கொதித்து வெந்து நமக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம சேர்க்கணும். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து இது கூட சேர்த்தாச்சு. இதை சேர்த்து அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நம்ம 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஏன்னா மசாலா எல்லாமே ஆல்ரெடி நம்ம எண்ணெயிலே வதக்கி தான் அரைச்சி எடுத்துருக்கனால நமக்கு 2 நிமிஷம் தாராளமாக போதும். நமக்கு வந்து அந்த காய் ரொம்ப நேரம் வேகாது, 3/4 வேக்காடு இருக்குது. அந்த 2 நிமிஷத்துக்கு கரெக்டாக முழுசாக வெந்துடும். அந்த மசாலாவும் கொதிஞ்சிடும், பச்சை வாசனையும் போயிடும். நமக்கு அது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மூடி போட்டு வேக வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அந்த காயோட வேக்காடும் பாருங்கள் கரெக்டாக ஒரு 90% நல்லா வெந்திருக்கும். இந்தளவுக்கு முழுசாக இருக்க பாருங்கள், உடையாமல் இந்தளவுக்கு இருந்தால் போதும். இது ஒரு சூப்பரான இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஆப்டான ஒன்றுங்க. கிரேவியோட திக்னஸ் வந்து பாருங்கள் இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் நமக்கு வந்து சப்பாத்தியில், இட்லி, தோசையில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த பதம் வந்து கரெக்டுங்க. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் பொற்கொடி சமையல் விழாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பைங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.